பாண்டியன் ஸ்டோர்ஸ் அடுத்த வர எபிசோடில் பார்த்திங்க அப்படின்னா எல்லாரும் தீபாவளி கொண்டாட போகிற சந்தோஷத்தில் இருப்பாங்க. மீனா பார்த்திங்க அப்படின்னா அவங்க அத்தை வீட்டில் கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஆனால் செந்தில் வந்து தனியாக போய் கோட்டஸில் கொண்டாடணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவார். இது மீனாக்கு சுத்தமாகவே பிடிக்காது. ஆனால் கதிர் பார்த்திங்க அப்படின்னா எப்படியோ செந்திலை பேசி கன்வின்ஸ் பண்ணி தீபாவளியெல்லாம் சேர்ந்து கொண்டாடலாம்னு சொல்லிட்டு செந்திலை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுவார். ஸோ கூட்டிகிட்டு வந்ததுக்கப்புறம் தான் செந்திலும் மீனாவும் இங்கேயே வந்து கொண்டாடுவாங்க. அப்போ மயில் பார்த்திங்க அப்படின்னா என்ன இவ்வளோ பட்டாசு இருக்கா அப்படின்னு பார்த்து எல்லாத்தையும் பார்த்து சந்தோஷப்பட்டுட்டு இருப்பாங்க. எல்லாரும் பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்க நேரத்தில் இந்த பழனி மட்டும் ஆளே காணுமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே தேடுவாங்க. அப்போ தான் வந்து பழனி உள்ளே வருவார். கையில் பையோடு வருவார். வந்தோடனே சுகன்யாவை போய் தட்டு எடுத்துருவான்னு சொல்லுவார். எதுக்கு தட்டு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேட்பாங்க. பதில் சொல்லாமல் தட்டில் பார்த்திங்க அப்படின்னா பூ பழம் அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு இந்தாக்கா தீபாவளி சீருன்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கையில் கொடுப்பாரு. இதை பார்த்தோன்னே கோமதி வந்து அவ்வளோ சந்தோஷப்படுவாங்க. என் தாய் வீட்டிலேருந்து எனக்கு ஒரு சீரும் வரலன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்த கோமதிக்கு பார்த்திங்க அப்படின்னா பழனி வந்து சீர் செஞ்சு அவங்கள சந்தோஷப்படுத்திருக்காரு. இப்படி ஒரு தம்பி கிடைக்க நான் கொடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதியும் அவ்வளோ சந்தோஷப்படுறாங்க. ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.